ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் 23வது ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தம் சொல்கிறேன். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகः ந சைனம் க்லேதயந்த்யாபஹ ந சோஷயதி மாருதः. இந்த ஸ்லோகம் ஆத்மாவுக்கு உறுப்புகள் இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்றது. உறுப்புகளை சம்ஸ்கிருதத்தில் அவயவம்னு சொல்லுவோம். அவயவம் இல்லாததுக்கு நிரவயவம் அப்படின்னு பேர். அப்போ சம்ஸ்கிருதத்திலேயே இதை சொல்லணும்னா ஆத்மா நிரவயவஹா. இந்த உடம்புக்கு தான் உறுப்புகள்லாம் இருக்கு, மனசுக்கே உறுப்புகள் கிடையாது. அப்போ தூய உணர்வாகிய ஆத்மாவுக்கு உறுப்புகள் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் நம்ம மனசில் ஒரு விஷயமும் பதியணுங்கிறதுக்காகத்தான் இந்த லட்சணங்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்லப்படுறது. இந்த ஸ்லோகம் ஆத்மா நிரவயவகாங்கிறத எப்படி சொல்லுகிறது அப்படின்னா, ஏனம் சஸ்திராணி ந சிந்தந்தி. ஏனம்னா இதனைன்னு அர்த்தம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த ஆத்மாவைன்னா என்ன அர்த்தம்? என்னைன்னு அர்த்தம். சஸ்திராணி, சஸ்திராணின்னா ஆயுதங்கள், கத்தி துப்பாக்கி போன்ற ஏதோ ஒன்றுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், ஆயுதங்கள். சஸ்திராணி ந சிந்தந்தி. என்ன சின்ன பின்னப்படுத்த முடியாது. இந்த உடம்பை வேணா செதறடிக்கலாம், ஆயுதங்களால் வெட்டலாம், கையை வெட்டலாம், விரலை வெட்டலாம், கண்ணெல்லாம் கூட எடுத்துடலாம். ஆனால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய உடல் உறுப்புகளை வேண்டுமானால் இந்த ஆயுதங்கள் சிதைக்கலாம், ஆனால் உண்மையில் என்னை ஆயுதங்கள் சிதைக்காது என்பது கருத்து. பாவகா ஏனம் ந தகதி. பாவகான்னா நெருப்பு, தீ. ஏனம் இந்த ஆத்மாவை, என்னை நெருப்பு எரிக்காது. உடம்பத்தான் நெருப்பு எரிக்குமே தவிர என்ன நெருப்பு எரிக்க முடியாது. உடம்போட சேர்ந்து இருக்கிறதுனால எனக்கு சுடுறதுன்னு நான் சொல்லுவேனா இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஆத்மாவை நெருப்பு சுட முடியாது. தத்துவ திருஷ்டியில் புரிஞ்சுக்கணும். ஆபஹா ஏனம் நச்சக்லேதயந்தி. தண்ணீர் இந்த ஆத்மாவை நனைக்க முடியாது. மாருதா ஏனம் ந சோஷயதி. அந்த சாவை ஏனம்னு போட்டுக்கணும் இங்கே. மாருதா காற்றானது இந்த ஆத்மாவை உலர்த்தாது. அந்த பஞ்சபூதங்களில் ஆகாசம் ஒன்றும் பண்ண முடியாது. காற்று இதை உலர்த்துறதில்ல, நெருப்பு எரிக்கிறதில்ல, தண்ணீர் நினைக்கிறதில்ல, ஆயுதங்கள் வெட்டுறதில்லை. 4 பூதங்களும் இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆகாசமும் நிரவயவம், ஆத்மாவும் நிரவயவம். ஆகாசத்துக்கும் உறுப்புகள் கிடையாது, ஆத்மாவுக்கும் உறுப்புகள் கிடையாது. ஆனால் ஆத்மா சித்ஸ்வரூபம், அதனால அதுக்கு சிதாகாசம்னு பேரு. இந்த நாம் அனுபவிக்கிற ஆகாசம் ஜடாகாசம், இதுக்கு அறிவு கிடையாது. இந்த ஜடாகாசத்தை எது அறியறதோ, அந்த அறிவுக்கு எது காரணமாயிருக்கோ அது அறிவே வடிவான, உணர்வே வடிவான ஆத்மா. அதைத்தான் சிதாகாசம்னு சொல்கிறோம். சிதாகாசம் என்றும் சிதம்பரம் என்றும் பியூர் கான்ஷியஸ்னஸை தான் சொல்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். ஆகையினால யுத்த பூமியில் இந்த ஆயுதங்கள் வெட்டுறது, நெருப்பு எரிக்கிறது, ஜலத்தை விட்டு நினைக்கும்படி செய்யறது, காத்தால் உலர்த்துறதுங்கிறதெல்லாம் ஆத்மாவுக்கு இல்லை, உடம்புக்குத்தாங்கிறத ஆழமாக மனசில் பதிய வைக்கிறது இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்ப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.